கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் அப்போது வெள்ளனூர் காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து சிபிசிஐடி போலீசாரும் 189 நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவர்களிடம் குரல் மாதிரி பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை நடத்தி வந்த நிலையில் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கையில் 3 பேர்கள் குற்றவாளி, இதில் சம்பந்தப்பட்ட 3 நபர்கள், அதாவது எந்த பகுதி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதோ அதே பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் குற்றவாளி என்ற நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த நிலையில் அதாவது அந்த சம்பந்தப்பட்ட முத்துராஜா, முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, சுதர்சன் ஆகிய 3வரும் கடந்த இந்த 11ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் மன்றத்திலிருந்து ஏற்கனவே அவர்கள் சமன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்துள்ளனர். இந்த நிலையில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி விடுமுறை என்பதால் இந்த நீதிமன்ற பணியாளர்களிடம் அந்த தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தான் அவர்களுக்கான அதாவது தேதி மாற்றப்படுகிறதா என்ற விவரங்கள் தெரிய வரும். நிகிதா.